கூட்டணி ஆட்சியில் பங்குன்னு நான் சொல்லலை அப்படின்னு நான் சொல்லலைங்கிற வார்த்தை வரவே இல்லை. அமித்ஷா அப்படி சொல்லலைன்னு தான் சொல்றாரு. இப்போ வீடியோக்கள் இருக்கு, எடுத்து போட்டு பாருங்க. ஆமா, அமித்ஷா தானே இன்னைக்கு பேசினாரு. அமித்ஷா சொல்லலன்னு தானே இவர் சொல்ல முடியும். அமித்ஷா என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் கூட்டணி. யார் தலைமையில? யார் தலைமையில? எடப்பாடி. கூட்டணிக்கு தலைமை வகிக்கிற எடப்பாடிக்கு சொல்ற அத்தனை அதிகாரம் இருக்கு. ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் அறிவிக்கிறேன், நான் தான் கூட்டணி தலைமை, கூட்டணி ஆட்சியில் யாருக்கும் பங்கு இல்லை. சொல்லணுமா கூடாதா? நீங்க சொல்ற ஆளுமைங்கிறது அப்பதான் வரும். அவர் என்ன செஞ்சாலும் அவர் ஆளுமை சொல்ல மாட்டேன், நான் ஒன்றும் பிடிவாதமா இல்லை. அந்த கட்சி நல்லதுக்காக தான் நான் அதை சொல்றேன். தம்பிதுரை சொன்னது பாதி வரைக்கும் சொன்னது தலைவருடைய கருத்தை ஏற்றுக்கிட்டு கொள்கை பரப்பு செயலர் கட்சியினுடைய கொள்கையை எடப்பாடி ஒன்று சொல்லிட்டு அந்த கொள்கையை பரப்புற வேலையை அவர் செஞ்சார். ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் சும்மா இருக்கிறத சுரண்டி விட்டு போயிட்டாரு. அதில் தான் எடப்பாடி பயந்துட்டார். அது ஜெல்லாக தொண்டர்களை கோவப்படுத்தாது. மைனாரிட்டி இடம் கிடைச்சும் கூட எங்களுக்கு இடம் தர மாட்டேன், அந்த கூட்டில் நாங்கள் என்னத்துக்கு இருக்கணுங்கிற ஒரு மறைமுகமான ஒரு என்ன சொல்ற நியாயமான உணர்வை கிளம்பும். பிஜேபிக்கு மட்டும் இல்லை, இனிமேல் சேர வாய்ப்புள்ள பாமகவுக்கு, சேர வாய்ப்புள்ள தேமுதிகவுக்கு, இன்னும் சில கட்சிகளுக்கெல்லாம் அந்த கோபம் வருமா வராதா? அப்போ இவரே சும்மா கிடக்கிறத சுரண்டி வர மாதிரி தான் இதுதான் அவர் உஷாராகிறார். இது ஒரு தலைவர் செய்கிற வேலை தான். அதனால தான் இந்த அறிக்கையை விடுறாரு. சரி, அந்த அறிக்கை கூட இது போய் மக்கள்கிட்ட போய் சேரட்டும், தொண்டர்கள்ட்ட போய் சேரட்டும்னு நினைச்சிருந்தாருன்னா இன்னும் 10 பேர் பேசுங்க தான் சொல்லுங்க. எடப்பாடி பண்ண தப்பு என்ன தெரியுமா? குறைஞ்சபட்சம் 10 பேர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பேசல. இந்த தம்பிதுரையை, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டை எல்லாரும் நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். ஒரு முடிவை எடுத்துட்டோம், வேற வழி இல்லாமல் நான் எடுத்தேன். திமுக வீழ்த்தணும் கன்வின்ஸ் பண்ணி நம்ம இப்படி தான் எடுத்திருக்கோம். இந்த முடிவை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. இது வரைக்கும் சொல்லுங்க. அமித்ஷா சொன்ன மாதிரி நான் கூட்டணியில் பங்கு தரேன்னு சொல்லலை, இதை மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு ஒரு கூட்டம் நடத்திருப்பாரா? அதையும் நடத்த மாட்டார். அவங்கவுங்க பேச ஆரம்பிச்சாலும் கட்ட போடுறாருன்னா இது ஒரு கட்சி இயங்குகிற விதம் இது அல்ல.